Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. எந்த லெசன் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மைண்டில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இந்த கேள்விகளை கண்டிப்பாக படிக்க வேண்டும். இந்த கொஸ்டின்ஸை படிக்காமல் இதை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு கொஸ்டின் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த கொஸ்டினை படிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறோம். வெற்றி நிச்சயம். நிலைமின்னியல் பாடத்தில் எதை படிக்கலாம் பாலா சாரின் பார்வையில். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எந்தெந்த கொஸ்டின்ஸை நம்ம கண்டிப்பாக படித்தாகணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸை படிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக கொஸ்டினை பாருங்கள். இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருங்க. நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓல்டு சிலபஸில், அதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸில் எல்லாம் தொடர்ந்து நம்முடைய கல்வித்துறையில் நம்ம +2 போர்டு எக்ஸாமில் தொடர்ந்து கேட்கப்பட்ட கேள்விகள். நீங்கள் ஒரு வருஷம் இல்லாட்டியும் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் எக்ஸாம், அதுக்கப்புறம் அக்டோபர் எக்ஸாம் அல்லது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்படிலாம் வரும்போது தொடர்ச்சியாக இந்த கேள்விகளை நீங்கள் பெரும்பான்மையான வினாத்தாட்களில் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இதில் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினை நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபிஃப்த்து கொஸ்டின்ஸுக்கு போகலாம். 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு போகலாம். மின்னூட்ட மாறா விதியை கூறுக. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன், இங்கிலீஷில் டைப் பண்ணணும், நீங்கள் பார்த்துக்குங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். இந்த கேள்வியை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். மின்னூட்ட மாறா விதி, ஒரு அமைப்பினுடைய மொத்த மின்னூட்டம் மாறாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்த கேள்வி, மின்னூட்டங்களின் குவாண்டமாக்கல் என்றால் என்ன அப்படின்னு சொல்கிறோம். மின்னூட்டங்களுடைய குவாண்டமாக்கல் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக Q = NEன்னு எழுதிட்டிங்கனாவே ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக மினிமம் 1 மார்க் கிடைச்சிடும். அப்போ Q = NEங்கிற அந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸ்டினில் கொண்டு வந்துடணும். அடுத்தது கூலும் விதி. இந்த கூலும் விதி நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கான ஃபார்முலாவை கண்டிப்பாக எழுதுங்க. இப்போ மின்னூட்டங்களின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவு, இடைத்தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவுங்கிற பாயிண்ட்டை சொல்லுவீங்க. Force of attraction between the two charged particles directly proportional to product of the charges and inversely proportional to square of distance நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா F proportional to Q1 Q2 by R² எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 1 மார்க்கு வாங்கி கொடுத்துரும். கூலும் விதியினுடைய சிறப்பியல்புகள் 2னை குறிப்பிடுகன்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய சிறப்பியல்புகள் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது 2 உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. கூலும் விசைக்கும் ஈர்ப்பியல் விசைக்கும் உள்ள வேறுபாட்டினை அட்டவணைப்படுத்துக. த டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது நம்ம டேபிளேஷன் அழகாக கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணணும், கூலும் விசை லெஃப்ட் சைடு எழுதிங்க, ஈர்ப்பியல் விசை ரைட் சைடு எழுதிங்க. கூலும் விசைக்கு எழுதும்போது பாயிண்ட்ஸை மாற்றி எழுதிடக்கூடாது. சில பேர் ஹெட்டிங் கரெக்டாக போடுவீங்க, ஆனால் பாயிண்ட்ஸை மாற்றி எழுதிடுவீங்க. அந்த மாதிரி எழுதாமல் இப்போ கூலும் விசை எழுதுனீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க, இது கவர்ச்சி விசையாக இருக்கலாம் அல்லது என்னவாக இருக்கலாம், விரட்டு விசையாக இருக்கலாம். இது எப்போதுமே கவர்ச்சி விசையாக இருக்கும். இது ஊடகத்தை சார்ந்தது இல்லையா, ஈர்ப்பு கூலும் விசை. இது ஊடகத்தை சார்ந்திருக்காது. இதோடைய விசை மதிப்பு எவ்வளோ இருக்கும், இதோட விசை மதிப்பு, இந்த கான்ஸ்டன்ட்டை வச்சு ஒப்பிட்டு ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது நிலைமின்னியல கூலும் என்பதை வரையறை. நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிக்கிறது கூலும் விதி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கூலும் வரையறை. கூலும் வரையறை நீங்கள் F = K Q1 Q2 by R² போடுறீங்கல்ல, அப்போ Kயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். 1/4πε0. அதோடைய வேல்யூ 9 × 10⁻9 நியூட்டன். எப்போ வரும், Q1 Q2 ஒன்றா இருக்கணும், R 1ஆக இருக்கும்போது அந்த மின் துகள்களுக்கு இடைப்பட்ட விசை 9 × 10⁻9 நியூட்டனாக இருந்தால் அது 1 கூலும் மின்னூட்டம் உள்ள மின்துகள் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது மேற்பொருந்துதல் தத்துவம். இது 2 விஷயத்துக்கு காமனான ஒரு கேள்வி. அதாவது ஒரு அமைப்பில் பல மின்துகள் இருக்கும் பொழுது ஒரு மின்துகளின் மீது மற்ற மின்துகளில் ஏற்படுத்தக்கூடிய விசை
தி டோட்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் எ சார்ஜ்டு பார்ட்டிகிள் பை அதர் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இன் த சிஸ்டம். அதை வந்து நீங்கள் மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எஃப் டோட்டல் ஆன் ஏ சிங்கிள் பார்ட்டிகிள் வில் பி ஈக்குவல் டு F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர். அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போயிடலாம். மின் புலத்திற்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதே மாதிரியான மேற்பொருந்த தத்துவத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது, ஒரு புள்ளியில் மின்புல செறிவை எப்படி வரையறை செய்வீங்க? ஓரளவு நேர் மின்னூட்டம் உணரக்கூடிய விசை தான் மின்புல செறிவு. E = F/c சொல்கிறோம். அதனுடைய அலகு நியூட்டன் பெர் கூலும், Nc⁻⁻1. மின்புலத்தினுடைய பண்புகள் 3 குறிப்பிடுக. நிறைய பண்புகள் இருக்குது. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பாயிண்ட் நீங்கள் படிச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு 5 மார்க்கில் மின்புலத்தினுடைய பண்புகளை கேட்டால் கூட நீங்கள் ரெடியாக இருக்கலாம். ஒரு 5 பாயிண்ட்டை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதை 2 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 3 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி, மின் இருமுனை என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகள் தருக. உங்களுக்கு தெரியும், 2 சமமான எதிரெதிரான மின்துகள்கள் ஒரு குறிப்பிட்ட சிறிய இடைவெளியில் பிரிக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்கிறோம். கார்பன் மோனாக்சைடு, நீர், அம்மோனியா இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. மின் இருமுனை திருப்புத்திறனை வரையறு, அதன் அலகையாது. ஒரு மின் இருமுனையில் உள்ள ஏதேனும் ஒரு மின்னூட்டத்தினுடைய எண் மதிப்பை அவற்றுக்கு இடைப்பட்ட தொலைவால் பெருக்க கிடைக்கும் பெருக்கல் பலன். அலகு வந்து கூலும் மீட்டர். நீங்கள் ஜெனரல் ஃபார்முலா எழுதி கூட எழுதலாம். அந்த போட்டிருப்போம் இல்லையா, P வெக்டர் = R + A I கேப், அதெல்லாம் அதை எழுதலாம். அல்லது வந்து நீங்கள் P வெக்டர் = 2QA I கேப், அதையும் நீங்கள் எழுதலாம் ஃபார்முலா. ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் வரையற, அதன் அலகு யாது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட். ஸோ அது வந்து ஈருலா தொலைவிலிருந்து ஓரளவு நேர் மின்னூட்டத்தை அப்புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் வேலை, அதன் அலகு வந்து வோல்ட். ஓகேவா? மின் பாயம், இது ஒரு கொடுக்கப்பட்ட பரப்பின் வழியாக அல்லது பரப்புக்கு குத்தாக செல்லக்கூடிய மின் புலக்கோடுகளுடைய எண்ணிக்கை, அதனுடைய அலகு உங்களுக்கு தெரியும், π = E × A, Nc⁻⁻1 × m². ஸோ nm² C⁻⁻1, அதான் அலகு. காஸ் விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கில் வந்து ஸ்டேட்மெண்ட் இருக்காது. காஸ் விதியை நீங்கள் எழுதலாம். ஒரு மூடப்பட்ட பரப்பில் உள்ள மொத்த பாய மதிப்பானது பரப்பினுள் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் 1/ε0 மடங்குக்கு சமம். ஸோ φ total = φE = Q/ε0. காஸ் விதியுடைய பயன்பாடுகள் 2 குறிப்பிடுக. அப்படின்னா என்னது? ஜஸ்ட் அந்த ஹெட்டிங் மட்டும் நம்ம பார்த்துருப்போம். முடிவிலா நீளம் கொண்ட மின்னூட்டம் பெற்ற நேர்கடத்தினால் உருவாகக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி முடிவிலா மின்னூட்டம் பெற்ற சமதள பரப்பினால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிக்கலாம். அதே போல் மின்னூட்டம் பெற்ற கோளக கூட்டினால் ஏற்படக்கூடிய மின்புலத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படி 4 வகையான பயன்பாடுகள் இருக்குது. ஏதாவது 2 கேட்டால் எழுத தெரியணும். மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை வரையறு, அதன் அலகு யாது? ஒரு கடத்திக்கு அளிக்கப்படுகின்ற மின்னூட்டமானது மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்த்தகவல் இருக்கும். அப்போ மின்னூட்டத்திற்கும் மின்னழுத்த வேறுபாட்டுக்கும் உள்ள விகிதம் தான் மின்தேக்கு திறன். அலகு வந்து ஃபாரட் அல்லது கூலும்/வோல்ட். மின்தேக்கி என்றால் என்ன, அதன் பயன்கள் எவன் எழுதுவீங்க? மின்தேக்கி என்பது மின்னூட்டத்தையும் மின் ஆற்றலையும் சேமிக்கக்கூடிய, நிலைமின் ஆற்றலையும் சேமிக்கக்கூடிய ஒரு கருவி. அதனுடைய பயன்பாடுகள் 4 பயன்பாடு புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த 3 பயன்பாடு உங்களுக்கு தெரியும். இந்த தானியங்கி எந்திரங்களில் எரிபொருள் எரியூட்டும் அமைப்புகளை தீப்பொறி ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு பயன்படுகிறது. அப்புறம் மின் திறன் அனுப்பீட்டில் வந்து மின்னழுத்த ஏற்ற இறக்கத்தை குறைப்பதற்கு பயன்படுகிறது. பயனுறு திறனை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஆசிலேஷன்ஸில் யூஸ் ஆகுது. நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி, ஸோ அது அந்த மின்தேக்கி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு கேள்வி. நிலை மின்னழுத்த, அதாவது எனர்ஜி கெப்பாசிட்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம், அதான் நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி. ஓரளவு பருமனில் எவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது. மின்தேக்கி தொடர் இணைப்பு பக்க இணைப்பை வேறுபடுத்த சொல்லுவாங்க. ஸோ வேறுபடுத்துறதுனா என்ன? இதில் தொகுபயன் மின்தேக்குதிறன் எவ்வளோ கிடைக்கும், இதில் தொகுபயன் மின்தேக்குதிறன் எவ்வளோ கிடைக்கும், இதில் என்ன ஃபார்முலா, இதில் என்ன ஃபார்முலா, இதில் எது கான்ஸ்டன்ட் எது மாறும், இதில் எது கான்ஸ்டன்ட் எது மாறும், அவ்வளோதான் 3 பாயிண்ட்டு. அடுத்து கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? இப்போ வந்து தெரியும் நமக்கு, ஒரு பரப்பினுடைய கூர்மையான பகுதிகளில் மின்னூட்டத்தினுடைய செறிவு அதிகமாக இருக்கும். அது வந்து எளிமையாக அந்த மின்னூட்டத்தை வந்து இழக்கும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. ஸோ அதான் ஒளிவட்ட மின்னிறக்கம்னு சொல்கிறோம். வாண்டிகிராஃப் மின்னியற்றியுடைய தத்துவம் கேட்பாங்க. தத்துவம் வந்து 2 பாயிண்ட் தான். ஒன்று கூர்முனை செயல்பாடு, இன்னொன்று நிலைமின் தூண்டல். இது 2 தான் தத்துவம். ஷார்ட்டாக எழுதிடலாம். கூலும் விதியிலிருந்து காஸ் விதியை பெருக, இது ஒரு சிம்பிள் டெரிவேஷன், அதை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இந்த கேள்விகளை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும்.
இதுதான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸு. இதை தாண்டி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. அடுத்தது இப்போ நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு போகலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேள்வி உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். இந்த கேள்விகள் தவிர்க்காமல் நீங்கள் படிக்கணும். இது எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் சேஃப். அப்போ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதா நம்ம பாயிண்ட்டு. ஒரு மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலத்தை கணக்கிடுக. ஸோ அச்சுக்கோட்டில் ஒரு மின் இருமுனை ஒரு பாயிண்ட் ஏற்படுத்தக்கூடிய மின்புலம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக இ ப்ளஸ் வெற்று, இ மைனஸ் வெற்று, டோட்டல் போட்டு நீங்கள் எப்போதுமே இந்த ஆன்சரை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கடைசியில் என்ன ஆன்சர் வருது, இ டோட்டல் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், கான்ஸ்டன்ட்டு 2p வெக்டர் பை ஆர் கியூப். இந்த ஏன்னா கடைசி ரிசல்ட்டுக்கு உங்களுக்கு வந்து 1 மார்க் வச்சுருப்பாங்க. அதே போல் நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலம் கண்டுபிடிப்பதற்கான அந்த டெரிவேஷன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதை விட்டுட்டா வேறு என்ன வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசைக்கான கோவை. இப்போ டவுஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் இ அல்லது பிஇ சைன் தீட்டா. ஸோ அதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான டெரிவேஷன். புள்ளி மின்துகள் ஒன்றினால் ஏற்படக்கூடிய நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் டியூட்டிய பாயிண்ட் சார்ஜ். ஸோ இது ஈஸியான டெரிவேஷன் தான். முன்னாடி தான் இன்டகிரேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அந்த கடைசியாக அந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சுக்கணும். விஸ் ஈக்குவல் டு இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4πε0 Q/R இதான் ஃபார்முலா. அதே போல் மின் இருமுனை ஒன்றினால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை வந்து நம்ம வந்து விஸ் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா டிவைடட் பை 4πε0 R² சொல்கிறோம். அல்லது வந்து 1/4πε பி வெக்டர் டாட் ஆர் வெக்டர் பை R². ஓகேங்களா? ஸ்பெஷல் கேசஸ் நான் நோட் பண்ணலை, எக்ஸாமில் ஸ்பெஷல் கேசஸையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை நிலை மின்னழுத்த ஆற்றலுக்கான கோவை. ஸோ இது உங்களுக்கு தெரியும், யூஸ் ஈக்குவல் டு உப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. கொஸ்டின்ஸ் திரும்ப பார்த்துக்குங்க. ஸோ இதில் ஒரு 6 கொஸ்டின், 50% பாசிபிலிட்டி இந்த 6லேருந்து வரப்போகுது. மீதி மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளம் கொண்ட கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. இது வந்து காஸ் விதி. இது ஆல்ரெடி கேட்டாங்க. ஸோ திரும்ப கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி குறைவு தான். அதனால் படிக்காமல் விட்டுறாதீங்க, படிச்சுக்கோங்க. மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதள பரப்பினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. இது முடிவிலா சமதள பரப்பு σ/2ε0 இன்ட்டு n கேப் அந்த ஃபார்முலா. மின்னூட்டம் சீராக பெற்ற ஒரு கோள கூட்டினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. இது வந்து கோளத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், காஸ் விதியோட 3 பயன்பாடையும் கொடுத்துட்டேன். இந்த 3 பயன்பாடையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அது ரொம்ப மிக முக்கியமானது. ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்குத்திறனுக்கான கோவையை பெறுக. இந்த கேள்வி நமக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எப்சிலான் ஏ டிவைடட் பை டி அல்லது எப்சிலான் நாட் ஏ டிவைடட் பை டி. ஸோ அதனால் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆற்றல் கண்டுபிடிக்கிறோம். இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றலுக்கான கோவையை பெறுக. இந்த 2 கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மின்கலன் துண்டிக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கியின் மின்காப்பின் விளைவை விவரியே. இது 2 விஷயம் இருக்குது. மின்தேக்கியில் மின்காப்பினுடைய எஃபெக்டை கண்டுபிடிக்கிறது. மின்தேக்கி துண்டிக்கப்பட்ட நிலையில் என்ன நடக்கும், மின்கலன் துண்டிக்கப்பட்ட நிலையில் என்ன நடக்குது, மின்கலன் இணைக்கப்பட்ட நிலையில் என்ன நடக்குது. ஸோ எது மாறும் எது மாறாது அந்த மாதிரியான விஷயங்கள். சில சமயம் ஒப்பீடு கூட கேட்கலாம். ரொம்ப கஷ்டமாக ஒரு கேள்வி ஃப்ரேம் பண்ண இருந்தால் இதை வந்து ஒப்பிட சொல்லலாம். மின்கலன் இணைக்கப்பட்ட நிலையில் மின்தேக்கியில் மின்காப்பின் விளைவை விவரி. இது 2க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ 2ஐயும் நீங்கள் படிச்சிடணும். அதுக்கப்புறம் மின்தேக்கிகள் தொடரிணைப்பில் உள்ள போது தொகுபயன் மின்தேக்கு திறன். இது தனி கொஸ்டினாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மார்க்கில் கூட இதை கேட்கலாம். பக்க இணைப்பையும் சேர்த்து கேட்டாக்க 5 மார்க். நான் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். தொடரிணைப்பில் ஒரு 3 மார்க்கு, பக்க இணைப்பில் கேட்டாலும் 3 மார்க்கு. 2ஐயும் சேர்த்து கேட்கும்போது அது 5 மார்க் கேள்வியாக மாறும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு, தொடர் இணைப்பில் எது மாறும் எது மாறாது, பக்க இணைப்பில் எது மாறும் எது மாறாது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க, ஈஸியாக எழுதிடலாம். அண்ட் கடைசியாக ஒரு தியரட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா வான்டிகிராஃப் மின்னியற்றியுடைய அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை அவங்க வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு
முக்கியமான கேள்விகள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். நீங்கள் கண்டிப்பாக இந்த கேள்வியை படிச்சிடணும், ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது அப்படிங்கிறது அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன் என்னென்னா, மேக்ஸிமம் அஷ்யூரன்ஸ் கொடுக்கலாம். இந்த கேள்விகள் இருந்து தான் ஒரு கேள்வி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த அஷ்யூரன்ஸ் தேர்தல் வாக்குறுதி மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ எப்படி எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுற மாதிரி, எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். எந்தெந்த கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ தான் ஒரு ட்ரஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த அஷ்யூரன்ஸ் கொடுக்குறோம். இந்த கேள்விகளை எல்லாம் படிங்க, இதிலிருந்து ஒரு கேள்வி வருது அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் நான் கவர் பண்ணி தான் நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் படிக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கு இதிலிருந்து ஒரு கேள்வி 5 மார்க் கொஸ்டின் வருது. நிச்சயமாக உங்களுக்கு இதிலிருந்து ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 5 முதல் 8லிருந்து 10 கேள்வி 10 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன். இதை எந்த கேள்வியுமே தவிர்க்காமல் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம். ஆல் த பெஸ்ட். நான் அடுத்த சாப்டரில் உங்களை சந்திக்கிறேன். கீப் வாட்சிங். வழக்கம்போது நான் கேட்குறது, சப்ஸ்கிரைப் விஸ்டம் இன் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ.